உச்சநீதிமன்றத்துக்கு சென்றாலும் அவசர கதியில் வழக்கை விசாரிக்க மாட்டோம் என படு அவசரமாக திருப்பிவிட்டு ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இந்த பொங்கல் பட்டினி பொங்கல் தான் என போட்டுவிட்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஜாலியாக குழந்தைகளின் கண்ணாடியெல்லாம் வாங்கி போட்டுக்கொண்டு மலேசியாவில் ஜனநாயகன் ஆடியோ லாஞ்சில் ஒன் லாஸ்ட் டைம் ஸ்டேஜ் டான்ஸ் எல்லாம் போட்ட விஜய் இந்த பொங்கலுக்கு எந்த ஒரு கொண்டாட்டத்தையும் கொண்டாடவே இல்லை என்பது கடுமையான விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறது. இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் டைரக்டாக OTT-யில் வெளியானால்தான் விஜயின் ஒட்டுமொத்த வசனங்களும் ரசிகர்களை சென்று சேரும் என்கிற நிலை உருவாகியுள்ள நிலையில் ஜனநாயகன் படத்தை OTT-யில் வெளியிடப் போகிறாரா என்கிற செய்தியும் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, பிரியாமணி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் நேரடியாக G5 OTT தளத்தில் வெளியாக போகிறது. அதுவும் வரும் குடியரசு தினத்துக்கே என ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் சிலர் கிளப்பிவிட்ட செய்திதான் படு வைரல் ஆகியும் வருகிறது. ஆனால் படக்குழு தரப்பில் அப்படி ஒரு ஐடியாவே இல்லை என கூறினாலும் சுமார் 450 கோடி பிசினஸ் கொண்ட விஜயின் ஜனநாயகன் படத்தின் OTT விற்பனை வெறும் 110 கோடிக்கு தான் சேல்ஸ் ஆகியுள்ளது. ஜி தமிழ் சேட்டிலைட் உரிமத்தை 90 கோடிக்கு வாங்கியதாகவே இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக 200 கோடி தான் பிசினஸ். ஆனால் தியேட்டர் பிசினஸே இந்த படத்துக்கு 230 கோடிக்கு மேல் உள்ள நிலையில் KVN தயாரிப்பு நிறுவனம் அதற்கு ஒரு நாளும் சம்மதம் தெரிவிக்காது என்றே தெரிகிறது. ஆனால் அதே சமயம் விஜய் பகவந்த் கேசரி படத்தை எடுத்துக்கொண்டு தனது அரசியல் பிரவேசத்துக்காக திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக விமர்சித்து வசனங்களை வைத்துள்ளார். சென்சாருக்கு போனால் 27 இடங்களில் வெட்டு விழும் எனவும் விஜயின் வசனங்கள் எல்லாம் மியூட் செய்யப்படும் அபாயமும் உள்ள நிலையில் ஜனநாயகன் படத்தை OTT-யில் அதுவும் தேர்தலுக்கு முன் வெளியிட்டால்தான் விஜய்க்கு லாபமாக இருக்கும் என்றும் கூறுகின்றனர். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.